ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால் சுறா மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு 7-8 வெந்தயம் போட்டுட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ், அதை மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 10-12 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா மருந்து பொடி 2.5 டேபிள் ஸ்பூன், அதாவது இது சுக்கு, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறது. எப்படி பண்ணுறது இன்னொரு ரெசிப்பியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாசனை போட்டோம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் பால் சுறா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் முதல் தேங்காய் பால், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. 10-12 நிமிஷத்தில் அது கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம். பால் சுறா குழம்பு, மருந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஃபீடிங் மதர்ஸ், பால் கொடுக்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. பூண்டு, பால் சுறா எல்லாம் இருக்கிறனால நல்லது. அண்ட் இந்த மருந்து பொடி ரொம்ப நல்லது, காரம் இருக்காது, உடம்புக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.